வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் வெற்றிக்கு அப்புறமா நம்மளுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு வின்னிங் கேப்டனும் இன்றைக்கி செம ஹாப்பியாக இருந்தார். அதில் அந்த லாஸ்ட் ரன் அவுட்லாம் அடித்ததுக்கப்புறம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தார். வின்னிங் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேப்டன்சி டாக்கே ஆரம்பித்தது. ஸோ வெற்றி பெறுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் ஹோம் கிரவுண்டில் வந்துட்டு வின் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய லெவல் வந்துட்டு நாங்கள் வந்து வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து யோசித்தோம். பட் அவே கிரவுண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அங்கே வின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா ஹோம் கிரவுண்டை தாண்டி அவே கிரவுண்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமை பீட் பண்ணுறது நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். அதனால் இந்த வெற்றி வந்துட்டு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா கருண் நாயர் ஸோ டோட்டலி வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ப்ரில்லியண்ட்டாக வந்து பேட் பண்ணார். ஸோ மேட்சை வந்து எங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னே சொல்லணும். மேட்சை வந்து எங்ககிட்ட இருந்து எடுத்து பிடுங்கி போயிட்டே இருந்தார். அந்த லெவலில் அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறது இருந்தது. பட் ஆனால் எங்கள் கையிலேருந்து போன மேட்சை எங்களுக்குள்ளே கொண்டு வந்த பிளேயர் கரண் சர்மா உண்மையாகவே வந்துட்டு ஒரு கிரேட் கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய காமன் கம்போஸ்டான ஒரு விஷயம், அவர் எடுக்கிற ரிஸ்கி மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ அவருடைய டெலிவரிஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருந்தது. அதுவும் சாண்ட்லர், கரண் சர்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து வேறு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு பவர் பிளே அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 10 ஓவர் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் மேட்ச் எங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். பட் ஆனால் ஒரு கான்டெஸ்ட் ஆஃப் த கேமில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கணும்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் முதல்ல நம்ம கூட இருக்கணும். அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவங்க அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே மேட்சை நம்ம அங்கேயே தோத்துட்டோம், அதுக்கப்புறம் டஃப் ஃபைட்டே கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பட் நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டோடையே தான் இருந்தோம். ஸோ எல்லா இடத்துலையுமே யாருமே கிவ் அப் கொடுக்காம இருந்தோம். அதனால தான் இந்த ஒரு வெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படிங்கிற மாதிரி ஈவன் விக்கெட் கீப்பர் வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு வெற்றிக்குள்ளே இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எங்களோட சான்சஸை நாங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணோம். பேட்டிங் ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் மாற்றிருந்தோம். வில் ஜாக்ஸ்லாம் கீழே தான் வந்திருந்தார். பட் அதுவுமே வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகிருந்தது. திலக் வர்மா இது வரைக்கும் வந்துட்டு 50 அடித்தார் அப்படின்னா மும்பை ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஜிங்ஸையும் இந்த இடத்துல உடச்சாச்சு. திலக் வர்மா 50 அடிச்சிருந்தாரு, நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிற விஷயத்தை சின்னதாக மைல்டாக மாற்றதுக்கான ரீசன் யார் எங்கே வந்தாலும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான். ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒர்க் ஆகிருந்தது. அதனால் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த வின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூ தான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் ரொம்பவே வந்து டியூ வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைட் பண்ணால் தான் வின் பண்ண முடியும். சும்மா போயிட்டு ஏதாவது வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கப்புள் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு இந்த கேமை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து இருந்தது. அதில் ஒன்று கருண் நாயர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா KL ராகுல். ஸோ அந்த 2 விக்கெட்டுமே எங்களுக்கு வந்தோடனே அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு பூஸ்டப் ஆகும். அதே மாதிரி எங்களுக்கு இருந்தது. ஸோ அதை கரெக்டாக நாங்கள் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கிறோம். ஸோ வின் பண்ணால் மொமெண்டம் மாறும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் இதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் தான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.